இங்கே மக்கா வெற்றியின் போது வந்து ஒரு பரவலாக வந்து முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு டாக் இருக்கிறது என்ன அப்படின்னா, மக்கா வெற்றிக்கு அப்புறம் ரசூல்லாவுக்கு வந்து எல்லாமே வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிருச்சு, மக்கா வெற்றியோட ரசூல்லாவுடைய வேலை ஓவருங்கிற மாதிரி ஒரு பயான்கள் வந்து பண்ணுறாங்க. அதாவது மக்கள் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அது வந்து ஒரு தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. மக்கா வெற்றிக்கு அப்புறம் மக்காவாசிகள் அதாவது கூட்டமாக யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கவே இல்லை. அதுக்கு அடுத்த வருஷம் தான் நடக்குது. அதாவது ஹிஜ்ரி 9 தான் கூட்டமாக இஸ்லாத்துக்கு, அதாவது ஹிஜ்ரி 10 இன்னும் சொல்ல போனால் ஹிஜ்ரி 10 தான் கூட்டமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிற அந்த நிகழ்வு வந்து நடக்குது. அது வரைக்கும் முன்னாடி வந்து நடக்கலை. அது இன்னும் சொல்ல போனால் மக்காவாசிகளே இஸ்லாத்தை ஏற்றுக்கல. எப்போ? மக்கா வெற்றியில் மக்காவாசிகளே ரசூல்லாவை நபியாக ஏற்றுக்கல, மக்காவாசிகளே முஸ்லீம் ஆகலை, காஃபிராகவே தான் இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரசூல்லா என்ன பண்ணாங்கன்னா அடைக்கலம், அதாவது இந்த பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. அதாவது நீ போய் அபூ சுஃபியானுடைய வீட்டில் உள்ளே பூந்துட்டா உனக்கு வந்து உயிர் பிச்சை இருக்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வீட்டுக்குள்ளே பூந்துட்டா என்ன இருக்குது, உயிர் பிச்சை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சிலர் வந்து பையத்து செஞ்சு இஸ்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்க. நிறைய பேர் பையத்து செய்யாமல் முஸ்லீம் ஆகாத நிலையில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சூரத்து தௌபாவில் வந்து அல்லாஹ் வந்து அந்த வசனங்களை போடுறான், இதுக்கப்புறம் முஷ்ரிக்குகள் யாரும் இங்கே வரக்கூடாதுன்ட்டு. அப்போ ஏற்கனவே முஸ்லீம் ஆயிட்டாங்கன்னா தௌபாவில் வந்து அல்லாஹ் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. முஸ்லீம் ஆனவங்கள பார்த்து முஸ்லீம்கள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த நேரத்தில், அதாவது தௌபாவை பார்க்கும்போது இன்ஷா அல்லாஹ் அது டீட்டெயிலாக பார்ப்போம். அது மக்கா வெற்றி, அசல் வெற்றி ரசூலாவுக்கு எப்போ கிடச்சதுன்ட்டு இதை உணர்த்தும் விதமாக தான் ரசூலா என்ன பண்ணாங்க, 2 வருஷம் மக்கா கையில் இருக்குது, ஹஜ்ஜு செய்யலை, வேலை இன்னும் முடியல அப்படிங்கிறதுக்காக தான் ரசூலா இதை வந்து குறிப்பிடல, ஹஜ்ஜு வந்து ரசூலா செய்யலை. இது வந்து மக்காவாசிகள் கூட வந்து என்ன பண்ணாங்க, இஸ்லாத்தை வந்து அவங்க ஏற்றுக்கலைங்கிறது தான் விஷயம். ஒரு கலீஃபாவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி, மக்கா வெற்றிங்கிறது. ஏன் அப்படின்னா இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே மக்கா வந்துருச்சு. இப்போ மக்காவுடைய கவர்னரு இஸ்லாமிய கவர்னர். இந்த அடிப்படையில் வெற்றி தானே தவிர ரசூலுங்கிற அடிப்படையில் மக்கா வெற்றியில் ரசூலுல்லாவுக்கு முழுசாக இன்னும் வெற்றி கிடைக்கல. ரசூலுல்லாவுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, நபிங்கிற அந்த அங்கீகாரம் அப்போ வரைக்கும் கிடைக்கல. அந்த மன திருப்தியோடு தான் ரசூலுல்லா தவாஃப், அதாவது காபத்துல்லா வந்து ஹஜ்ஜு செய்யணும்னு சொல்லிட்டு ரசூலுல்லா அதை வெயிட் பண்ணுறாங்க. அந்த மன திருப்தி ரசூலுல்லாவுக்கு கிடைக்கலைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை. மக்கா வெற்றியை பற்றி தவறான இருக்கக்கூடிய விஷயங்களில் இது ஒரு முக்கியமான விஷயம். மக்கா வெற்றி முழு வெற்றி கிடையாதுங்கிறது ஒன்று.